சகோதரர் டேவிட் தினகரன், அன்பு சகோதரன் சாம், அருமையான நித்யா ஆயிரம்மா, இவர்கள் எல்லோரோடும் இணைந்து நான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, பாட்டு பாடுற இடத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருப்பது என்பது ஒரு வரலாறு. பாடகர் குழு, ஒரு பாடகர் பாடல் வழியாக கடவுளை அறிவிக்கின்ற ஒரு அந்த திருத்தூது பணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டூர் பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட தரங்கம்பாடிக்கு நிகராக பேசப்பட வேண்டிய ஒரு இடம், ஆனால் ஏனோ பேசப்படவில்லை. அதனால நம்ம ஊரை பற்றி பேசுறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் பேசணும். அதனால நீங்க பேசுற அளவிலே நின்றாம எழுதுங்கள் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்கின்றேன். இதை பதிவு செய்யுங்க. இதை பதிவு செய்து எப்படி வேற ஊர்களை பற்றி எல்லாம் வரலாற்று பதிவுகள் இருக்கிறதோ அது போல பாண்டூரை பற்றி, பாண்டூர்ல ஐயா சொன்னாங்க 13 மிஷினரிகள் வெளிநாட்டில இருந்து வந்து பணியாற்றினார்கள் என்று சொல்லி, பாண்டூர்ல மருத்துவமனை இருந்திருக்கிறது, பாண்டூர்ல பள்ளிக்கூடம் இருந்திருக்கிறது, அப்படியே வளர்ந்து பாண்டூர்ல கல்லூரி வந்திருக்க வேண்டும். ஆனால் பாண்டூர் இன்றைக்கு மிக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மாற்ற வேண்டும். எதுவும் பாட்டு பாடிட்டு போயிடணும் அப்படின்ற நிலவில இல்லாம இந்த தெருவுக்கு கூட பேர் வச்சிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். விண்ணரசர் பாடகர் ஆலய வீதியா தெருவா, அதுவும் ஒரு வரலாறு தான். நம்ம இன்னைக்கு நம்முடைய இடத்திற்கு யாரோ பேர் வைக்கிறத மாத்தி நம்ம இடத்திற்கு நாமே பெயர் வைக்கின்றோம். அது பெரிய ஒரு வரலாறு. அதே போல இந்த மண்ணினுடைய பெருமையை நீங்கள் நிச்சயமாக உலகறிய செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே பணியாற்றியவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கௌடி மிஷினரியை பத்தி எத்தனையோ புக் எழுதியிருக்காங்க. தலித் மக்களிடத்திலே பணியாற்றினார் என்று சொல்லி செங்கல்பட்டுல, திருவள்ளூர்ல, ஈக்காடு போன்ற பகுதிகளில் கௌடி மிஷினரி பணியாற்றி தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினார். ஆனா காபிஸ் மிஷினரிக்கு அந்த அளவுக்கு செக்குலரா நான் சொல்றேன். ஒருவேளை நம்ம சர்ச்சில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், நீங்க வெளியில உலகறிய கூடிய வகையில இந்த அன்னைக்கு நிலைமை என்னவா இருந்திருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி 3 வீடு தான் ஓடு போட்ட வீடு இருந்தார். அப்போ அவங்க எல்லாம் மிஷினரிகளா வந்த போது நிலைமை என்னவா இருந்திருக்கும். அந்த நிலையில அவர்கள் பணியாற்றி இந்த மண்ணை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதே போல இந்த மக்களுடைய இந்த ஆலயத்திற்காக, ஆலயத்தை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்ட அருமையான ஐயா, அது போன்ற அடுத்தடுத்த தலைமுறைகள் வளர வேண்டும் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நம்முடைய ஆலயங்கள் இந்த பஜனை மூலமாக தான் வளர்ந்தது. எப்படி எருசலேம்ல மட்டும்தான் தேவாலயம் இருக்கும், மற்ற ஊர்களெல்லாம் ஜப ஆலயம் இருக்கும். அதுதான் டெம்பிள், மற்றதெல்லாம் சினகாகுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு இடமாக நீங்கள் இந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்கின்றேன். இந்த இடத்திலே, இந்த நிகழ்விலே பங்கு பெற்றதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் இந்த விண்ணரசருடைய புகழ் இன்னும் ஓங்கணும், இன்னும் வளரணும். இன்னும் எட்டாத இடங்களுக்கெல்லாம் நீங்க வாக்குதத்தில் சொல்ற மாதிரி எட்டாத அறியாத காரியங்கள் அறிவிக்கின்றோம். எட்டாத இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று இதை உலகறிய செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த மண்ணினுடைய புண்ணிய பூமியினுடைய அந்த புண்ணியத்தை எடுத்து சொல்லணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.